சத்தியமா சொல்றேன், கொள்ள கூட்டத்துக்கு எனக்கும் எந்த விதமான சம்மதம் கிடையாது. சொல்ல மாட்டேன். அவன் எப்படிங்க சொல்லுவான்? ஏதாவது ஒரு எலும்பை டக்குன்னு ஓடிச்சாட்டா படக்குன்னு பதில் சொல்லுவான். தங்க நிறுத்து. காரியத்தை கெடுத்துட்டீங்களே. நீ இவ்வளவு தூரம் கேட்கிறேன், பதில் சொல்லானா? அயோக்கிய பையன். இப்ப இருக்க திருட்டு பையங்களை விட்டு வைக்க கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு அந்த கொள்ள கூட்டத்துக்காரனை கொண்டுட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான். அவனிடத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சிருக்கலாம். அவன் உண்மையை விழுங்குனா என்ன உண்மையை கக்க வைக்கதானே புத்திசாலித்தனம். நீங்க எங்க செய்ய போறீங்க? என்ன சந்தேகம்? நீ செய்த குற்றம் மன்னிக்க முடியாது. அந்த குற்றத்துக்காக அந்த முகமூடி திருடனை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய வேலைதான். ஐயா, அந்த முகமூடிக்காக இரவு பகலா பாடுபட தயார். அதைத்தான் நானும் சொல்றேன். போங்கப்பா. தைரியமா ஐயா, சங்கர் மட்டும் முன்ஜாகிரதையா இல்லைன்னா. லீலா, போ மேல. லீலா, இதோ வந்துட்டேன். என்னையா? நான் உன்னை என்னுடைய குழந்தை மாதிரி பாவிச்சு நடத்தி வரேன் இல்லையாம்மா? ஆமா, நானும் உங்களை என் தகப்பனாருக்கு சமமா நினைச்சுதான் இங்கிருந்து வரேன். நான் உனக்கு சில புத்திமதி எல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? நீ ஒரு பெண்ணு ஆண்களோட சேர்ந்து சண்டைக்கு போறது தப்பு இல்லையாம்மா? உங்களுக்கு வர்ற லாப நஷ்டத்துல எனக்கும் பங்குண்டுன்னு நினைச்சுதான் சண்டைக்கு போனேன். உன்னுடைய நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனா பாக்குறவங்களுக்கு புரியாத நீ சங்கரோட சகஜமா பழகிறத பார்த்தா தப்பா கணக்கு போடுவாங்க. வாஸ்தவம். ஆனா நாங்க பண்பாடு தெரிஞ்சவங்க, பழகிற முறையை நல்லா புரிஞ்சவங்க. லீலா, உன்னுடைய பேச்சில இருந்து நீ படிச்சவங்கிறது தெரியுது. ஆனா அனுபவ அறிவு கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது. பனமரத்து அடியில இருந்து நான் பாலத்தான் குடிச்சேன்னு நீ எவ்வளவுதான் சொன்னாலும் பாக்குறவங்க கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க. ஐயா, லீலா, நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். உலகத்துல குற்றம் செய்யாதவன் கூட நீதிபதி முன்னால வாதாடுறான். ஏன் தெரியுமா? தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயம் உலகத்துக்கும் தெரிஞ்சால்தான் பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக. அதே போல ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, பிறருக்கு நல்ல மனிதனாக நடந்து கொண்டால்தான் நிம்மதியா வாழ முடியும். உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. நீ படிச்ச பொண்ணு. முனியா, அந்த பையன் ராசப்ப அடிக்கு பயந்து விஷயத்தை கக்கி போட்டா எல்லாமே கெட்டு போயிரும் மேடம். அதை தெரிஞ்சுக்கிட்டு வரத்தானே நம்ம சிட்டு போயிருக்கான். என்னடா விஷயம் வெளியாகி போச்சா? இல்ல, இல்ல, நம்ம ராசப்ப உயிரே போச்சு. என்னடா சொல்றேன்? நம்ம ரகசியத்தை காப்பாத்துறதுக்கு மேகநாதரே அவனை குறிப்பிட்டேன். புத்திசாலி.
ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தியா? ஆமாம், ஒரு நிமிஷம் போறது ஒரு யுகம் போல் தோணுது. சீக்கிரமா வந்திருப்பேன். காட்டுல சிறுத்தையும் கரடியும் பயங்கரமா சென்று போட்டது. வேடிக்கையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நாம் பார்க்க கொடுத்து வைக்கலையே. அன்னைக்கு நம்ம காடு சுத்தி பார்த்தோமே, அப்ப கூட இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. சங்கர், நான் உங்களை அடிக்கடி சந்திக்க முடியல. நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க. லீலா, உண்மையான காதலுக்கு பல இடைஞ்சல்கள் வரும். அப்படி உனக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்குமோன்னு நினைப்பேனே தவிர தப்பிதமா நினைக்கவே மாட்டேன். சங்கர், வாழ்நாள் பூரா உங்களோடவே இருக்கிற அந்த பொன்னான காலம் எப்போது வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத லீலா, கூடிய சீக்கிரம் அதை நின்று. சரி, ஐயா தேடுவேன், நான் வரேன். லீலா. சங்கர், நான் வரட்டுமா? சங்கர், ஐயா வாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒரு பொருளை பத்திரமா வச்சு பாதுகாத்து வரும்பொழுது அதுல உன்னுடைய கடமை. நானும் அந்த பொருளை என் கண்ணின் மணிகளை போல் காக்க கடமைப்பட்டேன். அப்படி அடைக்கலமா வந்த பொருள் நீ ஆசைப்படும்படியான பொருளா இருந்தா என்னை ஆதரித்து வரும் உங்களுக்காக நான் என் ஆசைகளை கூட அடக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை இப்ப உனக்கே ஏற்பட்டு. எனக்கு என்னது? என்னிடத்தில் அடைக்கலமா வந்த லீலா நீ மறந்து. அது ஒரு ஜமீன்தார் மகள். நீ என்னதான் என்னுடைய அன்புக்கு பாத்திரமானவனா இருந்தாலும் பிறருடைய கண்களுக்கு நீ ஒரு யானை பார்த்து. நாளைக்கு ஜமீன்தார் பார்த்து நான் என்னுடைய மகளை உங்களிடத்துல நம்பி விட்டுட்டு போனதுக்கு இதுதான் பலனான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? தலை பண்ணிக்கிறதா? வேண்டாம். ஊமையா நிக்கணுமா? வேண்டாம். இல்ல மன்னிப்பு கேட்கணுமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். எனக்காக நீங்கள் அந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம். சங்கர், நீ என் மேல அன்பு, பாசம், மரியாதை இதெல்லாம் உனக்கு இருந்தா நீ லீலாவை மறந்துடு.